இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின். இன்று மே மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் மிக அற்புதமான மனித குலத்திற்கு தேவையான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று. அன்பு இல்லாத உலகமே கிடையாது. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும்னு சொல்லி பவுல் சொல்றார். இன்னைக்கு பாருங்க, பவுலும் பர்னபாவும் நேற்று வாசிச்சோம். நம்ம பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அங்கிருந்தவர்கள் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். பொறாமையால் பொங்கி எழுந்து அந்த அந்தியோக்கிய நகரில் பொறாமையால் பொங்கி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுற, திரும்ப வராங்க பாருங்கள், அந்தியோக்கியாவுக்கு திரும்ப வராங்க. அவங்க என்னென்றால் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொண்டார். இயேசு அனைத்தையும் பொறுத்து கொண்டார். நல்லவனுக்காக அன்பை கொடுக்கறது சாதாரண விஷயம். ஆனால் பாவிகளாக நமக்கே என்ன பண்ணார் ஆண்டவர், அன்பினை கொடுத்தார். ஏன்னு சொன்னால் அன்பு தற்பெருமை கொள்ளாது. அது பழிவாங்கும் நோக்கில் அன்பு இருக்காது. நம்ம தான் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார் பாருங்க, பார்ப்போம். தமக்கு துன்பம் வரும், தம்மை இந்த மக்களிடம் கொல்லும் என தெரிந்து என்ன பண்ணார் அவர், இந்த மனுக்குலத்தில் பிறந்தார், நம்ம நேசித்தார். இன்னைக்கு 2ஆம் வாசகம் வாசிக்கிறோம். நம்ம கடவுளுடைய உறைவிடம் உங்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். யோவான் சொல்கிற பாருங்க திருவெளிப்பாட்டில். அப்போ கடவுள் இருக்கிற இடம் அன்பின் இடமாக இருக்கணும். யோவான் சொல்லுவார், செயலில் உங்கள் அன்பை காட்டுங்கள். 1 யோவான் 3:18. உங்களுடைய அன்பு செயலில் இருக்கட்டும், சும்மா வாய் ஜம்பமாக இருக்கக்கூடாது. சகோதரர்களே, நம்முடைய அன்பு செயலில் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு எல்லோருக்கும் பகிரப்பட வேண்டும் என்பதே இன்றைய தியானம். இன்றைக்கு 2ஆம் வாசகம் வாசிக்கிறோம். நம்ம உங்கள் மத்தியிலே கடவுளுடைய உறைவிடம் இருக்கிறது. அப்போ கடவுளுடைய உறைவிடத்தில் அநியாயம் இருக்கலாமா, தீமை இருக்கலாமா, பழி வாங்குதல் இருக்கலாமா, இல்லையா, கோபம் இருக்கலாமா, பொல்லாப்பு இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அன்பு தான் இருக்கப்பட வேண்டும். 1 யோவான் 4:20 சொல்லப்பட்டிருக்கும், கண்ணுக்கு தெரியாத மன்னிக்கணும் கண்ணுக்கு தெரிந்த மனுஷனை நீ அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. ஆண்டவர் வார்த்தை அழகாக சொல்லுது, முடியாது. நீ மனிதரை வெறுத்து விட்டு கடவுளை அன்பு செய்ய முடியாது. நான் கடவுளை அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு மனுஷனை வெறுக்க முடியாது. இரண்டும் ஒன்று பிணைந்த ஒன்று. எனவே நீ கடவுளை நேசிக்கிறாயா, கடவுளுடைய அந்த உடனிருப்போடு இருக்கிறியா, நீ ஆணுடைய இல்லத்தில் வசிக்கிறியா, அப்புறம் என்ன பண்ணணும், பிறரை அன்பு செய்ய வேண்டும். சகோதரர்களே, இந்த வாசகம், இன்றைய தியானம் இதுதான். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல் என்பது ஒரு பாடல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்புதான் கடவுள். அந்த அன்புக்கு விலை கிடையாது, எந்த ஒரு தடையும் கிடையாது. இந்த சகோதரர்களே, நம்மோடு விருப்பவர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம். இன்னும் நாம் வச்சுக்கணும், மனுஷன் மட்டும் நேசிக்கிறது அன்பு கிடையாது. உலக படைப்புகள் அனைத்தையும் நேசிக்கணும். அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும். அது எப்படி? அனைத்துன்னா படைப்பு அனைத்து நேசிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனுஷன் அன்பு செஞ்சுட்டு ஒரு மிக துன்புறுத்தலாமல் யோசிச்சு பாருங்க, பார்ப்போம். அப்போது கடவுளுடைய அன்பு என்பது உலக படைப்புகள் அனைத்தோடும் இருக்கணும். ஒன்றுமில்லை, ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்ற போகும்பொழுது அந்த செடி அதை உணர்ந்து மகிழுமா, அது சொல்கிறாங்க. உண்மையிலேயே அன்பு செயல் கண்டு ஆப்போசிட் இருக்கிறவங்க மகிழ்ச்சி அடைவார்களாம். செஞ்சு பார்ப்போமே. நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்குவோம்,
நம்ம பொல்லாப்பு செய்தோம்னா அந்நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் போவோம்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொல்லாப்பு செஞ்சு பொல்லாத காரியம் செஞ்சு அப்படின்னா தான் அள்ளும்ப போகிற ஒன்றும் கிடையாது. அன்பு செய்து பாருங்கள், அங்கே கடவுள் வாசம் செய்வார். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், 2வது வாசம் சொல்கிறது இன்னைக்கு, உங்கள் மத்தியிலே கடவுளுடைய இல்லம் இருக்கிறது. எனவே கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் மறக்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரையும் அன்பு செய்வோம், அனைத்து படைப்புகளையும் அன்பு செய்வோம். அவ்வாறு படைப்புகளை அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது இறைவன் வாழும் இடமாக நாமும் திகழ்வோம். இறைவன் நம்மோடு வாழ்வார், நம் உள்ளத்திலே வாழ்வார், நம் இல்லத்திலே வாழ்வார், நம் கூடவே ஆண்டு வாசம் செய்வார். எனவே சகோதரர்களே, அன்பை சுவாசிப்போம், அன்பை தியானிப்போம், அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். நாமும் கடவுளுடைய அன்பை பெறுவோம். நாளை சந்திப்போம்.